மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் பல நாட்களாக நாங்கள் ஏங்கினதை நிறைவேற்றி இருக்கிறார். பலர் நீங்கள் என்னுடைய செய்திகளை நேரடியாக கேட்டிருக்கிறீர்கள், ஒளிநாடாவில் கேட்டிருக்கிறீர்கள், புத்தகங்கள் வாயிலாக படித்திருக்கிறீர்கள். ஆனால் இதுதான் முதலாவது நீங்கள் என்னை விசிடியில் பார்க்கிற ஒரு அழகான ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? மிகுந்த ஜெபத்தோடு, கண்ணீரோடு, உபவாசத்தோடு கர்த்தரே எனக்கு தந்த பல பாடல்களை உங்களுக்கு நாங்கள் பாடி வழங்கி இருக்கிறோம். என்னுடைய கடைசி 2 தங்கைகளும் ஆண்டவர் அவர்களுக்கு அருளின பாடலை என்னோடு சேர்ந்து தந்திருக்கிறார்கள். இந்த பாடல் ஊழியம் இருக்கிறதே, அது என் வாழ்க்கையில் கலந்து விட்டது. இள வயதிலேயே நான் அவரை ஏற்றுக்கொண்டவுடன் பாடி 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 பல மணி நேரங்கள் அவர் சமூகத்திலேயே கிடப்பேன். அழுது கொண்டு பாடியிருக்கிறேன், ஆடிக்கொண்டு பாடியிருக்கிறேன், சிரித்து கொண்டு பாடியிருக்கிறேன், நடனமாடிக்கொண்டு பாடியிருக்கிறேன். இந்த பாடல்கள் என் வாழ்க்கையில் பிரிக்க முடியாததாய் இருக்கிறது. பல வேளைகளில் ஆவியானவர் என்னை நிறைக்கும் பொழுது பாடல்கள் தான் முதலாவது வருகிறது. பாடல்கள் என்றால் சாதாரணம் என்று நான் ஒரு காலத்தில் நினைத்தேன். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? ஆண்டவரே ஒரு அழகான பாடகர். யெகோவா தேவன் பாடலை பாடி செய்தியே பாடலாக்கி மோசேயின் கையில் கொடுத்து, இந்த பாடலை போய் எல்லாருக்கும் படிப்பித்துக் கொடு என்று சொன்னார். அருமை ரட்சகர் இயேசு இருக்கிறாரே, அவரும் ஒரு தலை சிறந்த பாடகர். அவர் பிறக்கும் பொழுதே பாடல் தான், எங்கு பார்த்தாலும் பாடல். மரியாள் பாடினாள், எலிசபெத்து பாடினாள், சகரியா பாடினாள், எல்லாரும் மேய்ப்பர்கள் பாடினார்கள், தேவதூதர்கள் பாடினார்கள். பாடல் சூழத்தான் அருமை ரட்சகர் இயேசுவே பிறந்திருக்கிறார். ஏன் இன்னும் யோசித்து பாருங்களேன். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்பொழுது கூட ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு போகிறார். ஐயா, இதுதான் பாடலிலே வேத புத்தகம் அவ்வளவு இடத்தை தருகிறது. என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். பாடும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நிறைக்கிறது. அது மட்டுமா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலே பாடகர். அவர் ஒரு மனிதனை நிறைத்து விட்டால் பாடல்கள் தானாய் வரும். எப்படி குடித்தவன் அதை பாடலாக பாடுகிறானோ, அப்படி ஆவியில் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுக்களினாலும் புத்தி சொல்லுங்கள் என்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அழகிய பாடகர். ஒவ்வொரு முறை ஆவியானவர் என்னை நிரப்பும் பொழுதும் பாடல்கள் வருகிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு பாடியிருக்கிற சில பாடல்கள் கூட்டத்தில் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆவியானவர் என் மேல் வந்து அப்படியே பாடல்கள் பொங்கி வந்திருக்கிறது. இப்படி பாடும் பொழுது வியாதிகள் சுகமாகி இருக்கிறது. கட்டிகள், பெரிய பெரிய கட்டிகள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கரைந்து போய் மக்கள் ஓடி வந்த சாட்சிகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பலர் பாடும்பொழுது கதறி அழுது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில பாடல்களால் இன்று ஊழியத்துக்கு வந்தவர்கள் கூட இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த பாடல் உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு பெருத்த ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுதே இறைவனுடைய பிரசன்னம் உங்களை அப்படியே மூடிக்கொள்ள போகிறது. இந்த பாடல்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழகிய இடங்களுக்கெல்லாம் போய் மிகுந்த பிரயாசத்தோடு இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த பாடல்கள் பாடும் பொழுது பொழுதுபோக்குக்காக வெறுமனே கேட்காதீர்கள். இந்த பாடலோடு உங்கள் இருதயத்தை கலந்து விடுங்கள். உணர்வோடு உணர்வாக கலந்து பாடி பாருங்கள். இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. உங்கள் கண்களை கண்ணீரால் நிரப்பி ஆனந்த கண்ணீர் வடிய செய்ய போகிறது. இந்த பாடல் உங்களுக்கு அற்புதங்களை கூட செய்ய போகிறது. இதை கேட்டு மகிழுங்கள். கடைசியில் நான் உங்களுக்காக ஒரு வல்லமையான பிரார்த்தனை செய்ய போகிறேன். பாடலை கேட்கலாமா? நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ.
பார்த்தால் நீர் பார்க்கின்றீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர். தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. என் சிந்தை உன் சிந்தைதான், என் நிந்தை உன் நிந்தைதான், என் பாரம் உன் பாரம்தான், என் பாசம் உன் பாசம்தான். தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர், நான் அமர்ந்தால் நீர் அமருகின்றீர், நான் கேட்டால் நீர் கேட்கின்றீர், நான் தொட்டால் நீர் தொடுகின்றீர். தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும்